இன்னைக்கு பார்க்க போகிற மொபைல் வந்து எம்ஐ நோட் 7 காம்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேஞ்ச் பண்ணுற மெத்தட் எப்படின்றதா சொல்லித்தரோம் பாருங்கள். ஓகேவா? இது மொபைல் ஃபோன் தான் எம்ஐ நோட் 7. அதுக்கு மாற்ற போகிற டிஸ்பிளே இது தான். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா டிஸ்பிளே சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோம். ஏன்னா டிஸ்பிளே சேஃப்டியாக இருந்தால் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ இதுக்கு பழைய டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே எடுத்து செக் பண்ணி மாட்டுவோம். ஓகேவா? பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக ஹீட் காமிச்சு பின்னாடி ப்ளோயர் வச்சு ஹீட் காமிச்சு ஒன்றும் சிம்பிள் தான். இது மாதிரி என்ன வெளியே வந்து ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணால் சென்சார் ஸ்டிப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரூஸ் தான் கைட்ட ஆரம்பிப்போம். ஒன்றும் நம்ம பெரிய ஸ்க்ரூஸ் தான் கைட்டு தேவையில்ல. பேட்டரி ஸ்க்ரூஸும் இந்த டிஸ்பிளே லாக் ஸ்க்ரூ மட்டும் கைட்னா போதும். ஓகேவா? இந்த நிறைய ஸ்க்ரூ கைட்டணும்னு அவசியமே கிடையாது. இதில் வெறும் இந்த பேட்டரி ஸ்க்ரூவும் டிஸ்பிளே லாக் ஸ்க்ரூ மட்டும் கைட்டி அவ்வளோதான் போதும். பேட்டரி ரிமூவ் வச்சு சார்ஜிங் ஸ்டிப்பு ரிமூவ் பண்ணியாச்சு, டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணால் இந்த டிஸ்பிளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டரி மோஸ்ட்லி ரிமூவ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக டிஸ்பிளே வந்து இங்கே தனியாக செப்பரேட்டாக தான் வெளியே வரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக கீழே இருக்க இன்செட்டை மட்டும் கைட்டிங்கன்னா இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே டேரெக்டாக டிஸ்பிளே நம்ம கொண்டுருவோம். இப்போ அந்த ஸ்க்ரூவை கைட்டணும். இந்த வெறும் ஸ்க்ரூவெலாம் கைட்டிடுங்க. ஓகே, ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் எங்கே கிட்டிதான் திரும்ப எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்பிளே லைட்டாக மேலோட்ட அந்த இடத்துல ஹீட் காமிச்சு டிஸ்பிளே பிரிச்சிருக்க வேண்டியது தான். டிஸ்பிளே லைட்டாக ஹீட் காமிச்சு பிரிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் நகத்தை விட்டாலே வந்துடுது. இதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நைஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷீட்டை எடுத்து ஃபுல்லாக இதை டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடணும். சாரி, கேமரா வாட்டிட்டேன். டிஸ்பிளே பிரித்து தனியாக எடுத்தாச்சு. வழக்கம் போல் இந்த சைடில் இருக்க இதுதான் ஓல்டு டிஸ்பிளே மொபைலுக்கு உடஞ்சி போனது, டேமேஜான டிஸ்பிளே. இதை தூக்கி உரமாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணணும், சைடில் இருக்க கம்மிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த டிஸ்பிளே உட்கார வைக்கும்போது அந்த டிஸ்பிளே கிளியராக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம அந்த கம்மெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட் சைடு கம்மிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து உட்கார வைக்கும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓல்டு கம்மிங் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே வந்து செக் பண்ணிடணும். ஓகேவா? டிஸ்பிளே வந்து செக் பண்ண போகிறோம். டிஸ்பிளே லாக்கை ஃபிக்ஸ் பண்ணோம். சார்ஜிங் பின் லாக் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். மொபைல் ஆன் பண்ணி எம்ஐ அப்படின்னு இருந்துச்சா. என்ன பண்ணணும்னா உள்ளே போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே ஃபோனாக செக் பண்ணுவோம். ஃபுல்லாக செக் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணோன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வழக்கம் போல் கம்மு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கம்மு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்டரியை டிஸ்பிளேவே ரிமூவ் பண்ணியாச்சு. டிஸ்பிளே சேஃப்டியாக வச்சுக்குவோம். முதல்ல வந்து கம்மிங் பண்ண ஆரம்பிப்போம். கம்மிங் வந்து என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். எட்ஜஸில் பிளாக் கம்மு,
சென்டரில் ஒயிட் கம் யூஸ் பண்ணிப்போம். கம்மு மட்டும் கேர்ஃபுல்லாக ஊற்றணும், ஏன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வந்து டச் ஒர்க் ஆகும் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேவை ஸ்கொயராக போயிடு, ஸ்டிக் போயிடு, நம்ம வெறுப்பேற்றோம், நம்ம பேர் எடுத்தோம். ரைட் கரெக்டாக அட்ஜஸ்ட் கரெக்டாக மார்க் பண்ணி ஓகே. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வழக்கம் போல் லப்பர் பேண்ட் போடணும். ஃபஸ்ட்டாக டேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேப் ஏன் யூஸ் பண்ணலான்னா டேப் கூட கொஞ்சம் சொதப்புது, அதனால் லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டேப் லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணேன். சில மாடலுக்கு நல்லா இருக்குது டேப்பு, சில மாடலுக்கு வந்து சொதப்புது. அதில் வேணுன்ற மாடல்ஸ் குறிப்பிட்ட மாடலுக்கு மட்டும் டேப் யூஸ் பண்ணுவேன், மீதி மாடலுக்குலாம் லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்ட் போடணும். முதல்ல டவுனில் ஒரு லப்பர் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டாக ஒரு லப்பர். இந்த புக் எஜஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த புக் எஜஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நார்மலாக 3-4 லப்பர் சுற்றி போட்டு வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேவை மாற்றியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விடுவோம். அதுக்கப்புறம் வந்து லப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பேக் டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லப்பர் ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. லப்பர் பேண்டெல்லாம் பண்ணிடுங்க. கேர்ஃபுல் கையில் வந்து ஸ்டிப் ஆகி வருது. சரி, ஃபஸ்ட்டு லிங்கர் கிட்ட மாற்றுவோம். லிங்கர் கிட்ட கைட்டு லிங்கர் கிட்ட திருப்பி க்ளோஸ் பண்ணுங்க. லிங்கர் கிட்டோட ஸ்க்ரூஸ்லாம் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூலாம் போட்டாச்சு, எல்லா ஸ்க்ரூவும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே லாக்கும் பேட்டரி லாக்கும் செட் பண்ணுறோம். ஓகே, பேட்டரி லாக் ஃபிட் பண்ணுறோம். டிஸ்பிளே லாக் இன்னும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபிங்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிங்கர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லப்பர் பேண்ட் லைட்டாக கம் பண்ணி பேக் கேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடியுது. நீங்கள் அதுக்கப்புறம் மொபைலை செக் பண்ணுங்கள். லைட்டாக கம் ஒரு சின்ன டாட் வச்சாலே போதும், ரொம்பலாம் வைக்க போகுது. நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ணுறதா வந்து அதெல்லாம் ஃபால்ட் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். லப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே மாற்றியாச்சு. இது MI Note 7 டிஸ்பிளே மாற்றுற மெத்தட் தான், சிம்பிளாக மாற்றிடலாம். ஓகேவா? சேனல் யாராவது புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் நான் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பண்ண போகிற மாடல் வந்து நான் அந்த வீடியோ வந்தோடனே சொல்கிறேன். பாய்.